ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயமானது நடக்க போகுது. அந்த விஷயத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷ ராசியிலிருந்து தனுசு வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்கார நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணமானது நடக்க போகுதுங்க. இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் என்ன தேதியில் என்ன நேரத்தில் நடக்கும், இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. மேலும் இந்த சந்திர கிரகணம் மிகவும் ஒரு பெரிய கிரகணமாக பார்க்கப்படுது. இந்த சந்திர கிரகணத்துடைய மொத்த கால அளவு 4 மணியிலிருந்து 6 நிமிடங்களாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது. மேலும் இதுதான் உலகின் பல பகுதிகளில் தெரியும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக செப்டம்பர் 18ஆம் தேதி புரட்டாசியுடைய 2ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனாலேயே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாகும். இந்த ஆண்டு 2 சந்திர கிரகணங்கள் நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் 25, 2024 அன்னைக்கு நிகழப்போந்தது. அதாவது முதல் சந்திர கிரகணம். இப்போது 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18, 2024 அன்னைக்கு நிகழ இருக்கு. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும். இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது. இந்த சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது, இந்த ஆண்டுடைய 2வது சந்திர கிரகணத்துடைய நேரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவடைகிறது. இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு 4 மணியிலிருந்து 6 நிமிடங்களாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியமான கிரகணமாகவும் பகுதி சந்திர கிரகணமாகவும் குறிப்பிடப்படுது. மேலும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இந்த ஆண்டுடைய 2வது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுடைய உலகின் இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கலாம். இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லேயும், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயும் இந்த பெனுபிரல் கட்டம் மட்டுமே தெரியும் இந்த கிரகணத்துடையது. ஆக மொத்தம் கிரகணத்தை அறியக்கூடிய நேரம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ இந்த சந்திர கிரகணத்தின் போது மகர ராசிக்காரங்க செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட செய்ய வேண்டும். அப்புறம் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறி நறுக்கிறதோ மற்றும் உரிக்கிறதோ போன்ற வேலை செய்யக்கூடாது. உணவே உண்ணக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இந்த கிரகணத்தின் போது இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்துவது ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும். கிரகணத்தின் போது ஊசியால் கூட நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்க்கறது போன்றவை செய்யக்கூடாது. இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது. செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பன்மடங்காக இருக்கும்.
கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும். அது அதிகமான நன்மையை உண்டாக்கும். அப்புறம் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, மகர ராசிக்காரங்க கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம் தான். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த கிரகணத்திற்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். நோட் பண்ணிக்கோங்க. தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படக்கூடிய மன உறுதி கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு பணவரவு கூடும். வாக்குவன்மையால் லாபமானது உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். இடமாற்றம் கூட ஏற்படும். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்க்கிறது நல்லது. இந்த கிரகணத்திற்கு பிறகு நேரம் தவறி உணவு உண்பதை கரெக்டாக நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கனாவே பாதி உடல்நல பிரச்சனை எல்லாம் நீங்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட கிரகணத்திற்கு பிறகு குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருக்கிறது அவசியம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோக காரணமாக வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமான மேலதிகாரிகளோட சொன்ன வாக்கை காப்பாற்றணும். இல்லைனா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்படி உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு இருக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களோட பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. இந்த மாதிரியெல்லாம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கிறது நல்லது. சாமர்த்தியமான பேச்சுகளால் லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி நீங்கும். மொத்தத்தில் உங்களுக்கு நெருக்கடி நீங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட கவனம் சிதற விடாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டுகள் போது கவனம் தேவை. நண்பர்களோடு நிதானமாக பழகிறது நன்மை தரும். இல்லைனா உங்களுக்கு பெரிய இழப்புகள் உண்டாகும். அப்புறம் உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்துக்கு பிறகு உறவினர் மூலம் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்க மனநிலை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். காரிய அனுகூலம் முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். அப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களோடு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களோடு நட்பு கொள்வீங்க. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாகும். சீரும் சிறப்புமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பீங்க. அப்புறம் அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மொத்தத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணத்துக்கு பிறகு அமையும். ஸோ இந்த கிரகணத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது. இதை செய்திங்கன்னா கஷ்டங்கள் போக்கும், மனதில் தைரியம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திருங்க. ஸோ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு முழுசாக கிரகணத்தை பற்றி தாள்களை ஷேர் பண்ணிட்டேன்.
ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பண்ணிங்கன்னா தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ தெரிஞ்சுக்கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.